ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அனதர் எபிசோட். இந்த எபிசோட் எந்த நீங்க பற்றி பார்க்க போகிறோன்னா, கோஸ்ட் இன் த ஷெல். 1995 ரிலீஸ் ஆன ஒரு அனிமே. நீங்கள் இப்போ பார்த்தா கூட உங்களுக்கு ஸ்டன்னிங்காக இருக்கும். எப்படா இது இப்படி வந்து ஒரு அனிமே வந்திருக்கு, மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து அந்த விஷுவல்லாம் இன்னும் மைண்ட்லேயே இருக்குது. அதோட அதில் இருக்க சவுண்ட் ட்ராக்கெல்லாம் வெறித்தனமான ஒன்றா இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நிறைய பேர் காப்பியும் பண்ணி இருந்திருக்காங்க. ஆமாம், நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் இதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஈவன் மேட்ரிக்ஸில் இந்த படத்துடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா மேட்ரிக்ஸாக நம்ம ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டே இருப்போம், பட் அதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்கல்ல. ஆமாம். ஸோ அதனால் அதை பற்றி பேசலாம். இது வந்து என்னென்னா, இந்த ஃப்யூச்சரில் நடக்கிற மாதிரி ஸ்டோரி வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ திங்க் வந்து அந்த பிளேஸே நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் பார்த்திருக்கியா, அவள் சேஸ் பண்ணிட்டு ஒரு இடம்லாம் தண்ணி இருக்கும். ஆமாம் ஆமாம். ஸோ அது நல்லா இருக்கும். என்னென்னா, இப்போ ஃப்யூச்சரில் ஹியூமன்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, அவங்களோட கான்சியஸ்னஸை ஒன்றில் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. அது வந்து கோஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. நான் சொல்லட்டுமா? ஓகே. இன்டர்நெட்டுன்னு ஒரு ஏரியா இருக்குது. அதாவது ஆக்சுவலி இன்டர்நெட் இப்போ பரவலாக நம்ம கையில் கிடச்சிருக்கு. அது இல்லை, அந்த படத்தில் இன்டர்நெட் பரவலாக இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கற்பனையில் உருவானனால இன்டர்நெட் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே என்னென்னா, அது ஒரு ஹப்பு, மெமரியோடைய ஹப்பு. இந்த படத்தில் வந்து மெமரியை வந்து அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? மெமரி என்ன தான் அப்லோட் பண்ண முடிஞ்சாலும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மெமரி இருக்குல்ல. இப்போ என்னுடைய மெமரி, உங்களுடைய மெமரி அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கோஸ்ட். ஒரு மெமரியோடைய பேரும் வந்து கோஸ்ட், இண்டிவிஜுவல் அப்படின்றத வந்து கோஸ்ட்னு பேர் போட்டிருக்காங்க. ஆமாம், கான்ஷியஸ்னஸ் கோஸ்ட்னு பேர் போட்டிருக்காங்க. அது அப்லோட் பண்ண அப்புறம் அது உடல், அதை வந்து ஷெல்லுன்றது தான் அதை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற இது. அந்த பர்சனும் சரி, ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான். சரி விடுங்க, என்ன சொல்றது. ஓகே, அந்த பர்சன் தான் ஷெல். இப்போ இவ இருக்கால, குசானாக்கு ஹீரோயின் இருக்கால, அவ கோஸ்ட் இன் தி ஷெல். அவ்வளோதான். ஆனால் இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு ஆன்டாகனிஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, பப்பட் மாஸ்டர்னு சொல்லிட்டு. ஸோ பப்பட் மாஸ்டர் முன்னாடி வரலாம். எனக்கு இதில் ஃபர்ஸ்ட் பிடிச்சது வந்து என்னன்னா, அதோட ஓப்பனிங் ஷாட்டு. ஸோ அது வந்து ஓப்பனிங் ஷாட்டை மேலே டாப்பில் உட்காந்துருப்பா. உட்காந்துட்டு அப்படியே அவளோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அங்கேருந்து மேலே குதிப்பா பாரு. அந்த ஷாட் வந்து மெமரியில் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். அதை எப்படி வேணாலும் அவங்க பண்ணியிருக்கலாம், பட் இவ்வளோ ஒரு நேர்த்தியாக பண்ணியிருப்பாங்க அது. ஏன்னா இவரால் வந்து வேனிஷ் ஆக முடியும். ஸோ அதுக்கு வந்து என்னென்னா, அந்த இதை ரிமூவ் பண்ணாதான் முடியும். இவன் வந்து சைபா இருக்குது, பட் அதனால வந்து உங்களுக்கு நிறைய இது இருக்குல்ல, ஸ்ட்ரென்த் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்குல்ல, பட் இவளுக்கு வந்து ஸ்பெஷல் என்னன்னா அதில் வேனிஷ் ஆக முடியும். ஆமாம், இது என்னன்னா, இந்த சொசைட்டி வந்து எப்படின்னா ரொம்ப சைபார்க் விஷயங்கள் கலந்துருக்கு. சைபர்னா ஒரு மனுஷனுடைய அது கான்ஷியஸ்னஸும் இருக்கும். ப்ளஸ் வந்து நான் கொஞ்சம் ரொபாட்டிக் டெக்னாலஜி எல்லாம் இணைச்சி ஒன்றா சேர்ந்த மாதிரி ஒரு உயிரினம். அவங்க வந்து ஃப்யூச்சரில் ஒரு வேளை வரக்கூடிய மனுஷ இனமாக இருக்கலாம் கூட சொல்கிறாங்க. அது இனி அடுத்த ஜென்ரேஷன் இல்லை. இப்போ நம்ம ஏஐன்னு பேசிகிட்டு இருக்கோம்ல, இது அப்போவே பேசினது தான். ஆமாம். சரி, இது வந்து சம்டைம்ஸ் வந்து அதே மாதிரி வரும், இல்லைன்னா டெக்னாலஜி புதுசாக ஒன்று உருவாகிறப்போ அது வேறு மாதிரி வரும். ஆமாம் ஆமாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இது என்னதுன்னா, பப்பட் மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டாகனிஸ்ட் வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க. ஸோ அவன் எப்படின்னா, இப்போ வந்து இந்த கான்சியஸ்னஸ் மெமரி இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் ஹேக் பண்ணிகிட்டு இருக்கான். ஓகே, நான் ஓவராலாக கதையை அப்படியே சொல்லிடுறேன். இவங்க குசுனாகி தானே ஹீரோயின் பேர். இந்த கேரக்டர் என்னன்னா, இவங்க ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் இருக்காங்க. ஓகே, அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் செக்டார் 9 இருக்கிறாங்க. இவங்களுடைய வேலை என்னென்னா, என்ன நாட்டில் ஊடுருவுறவங்க, நாட்டுடைய பாதுகாப்புக்கு வந்து தீங்கிழைக்கிறவங்களெல்லாம் அட்டாக் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இவங்களுக்கு பெரிய சவாலாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இந்த பப்பட் மாஸ்டர். அவன் வந்து என்ன நினச்சாலும் பண்ணுறான். எங்கே புகுந்தும் ஹேக் பண்ணிடுறான், இந்த வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு போகிறான், ஏதோ பண்ணுறான், கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கான். யாரும் நினச்சாலும் ஒரு பிரச்சனைனா, இப்போ வந்து அவங்களோட கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அது எல்லாமே டேட்டாவாக தானே இருக்குது. ஸோ அந்த டேட்டாவை எரேஸ் பண்ணிவிட்டு இவன் நினைக்கிறத ஒன்று அவங்களுக்கு வந்து ஒன்று இல்யூஷன் ஆகுறான். இல்யூஷன் வித் அது ரியலாக இருக்க மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு குப்பை எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு பர்சனை ஹேக் பண்ணி என்ன பண்ணியிருப்பான்னா, அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குங்கிற மாதிரிலாம் மெமரி கொடுத்துருந்துருப்பான். ஆக்சுவலாக அவனுக்கு எதுவுமே ஆயிருந்திருக்காது. அவன் பேச்சுலராக இருப்பான், 10 வருஷமாக ஒரே இடத்துல தங்கிட்டு இருப்பான். இல்லை, இங்கே தான் நான் என் மனைவியோட தங்கிட்டு இருந்தேன் அப்படின்லாம் சொல்லுவான். ஸோ சரியான சீனாக இருக்கும். நீ என்னை பிடிச்சிட்டிங்கள, என்கிட்டேருந்து நான் எதுவுமே வாங்க முடியாது அப்படின்னு மாதிரி ஒன்னிட்டேருந்து வாங்குறதா, உன்ட்டு தான் ஒன்றுமே இல்லையடா, நீ வந்து எம்டி இவனை வச்சு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். பட் அதை சொன்னோடனே தான், ஓகே இந்த வேலை நமக்கு தெரியாது வரைக்கும். அப்போ ஹேக் பண்ணி அவனுக்கு இருக்கானது வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமாம். அதுதான் எனக்கு ஏன் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, இது எனக்கு பல விஷயங்களோட கனெக்ட் பண்ணுச்சு. இது ரொம்ப ஒரு
ஃபிலாசபிக்கலான ஒரு ஃபிலிம். இப்போ பப்பட் மாஸ்டர்ன்றது யாருன்றதே கடைசியில் அவன் ஒரு விளக்கம் கொடுப்பான். இப்போ செக்டார் 9 நான் சொன்னேன் இல்லையா, அதே போல் செக்டார் 6ன்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து என்னென்னா ஒரு பப்பட் மாஸ்டர் அங்கேருந்து தான் உருவாகி வரான். ஆனால் அவனுடைய ஆரிஜின் வந்து கொஞ்சம் கேள்விக்குரியதாக இருக்குது. இவங்க வந்து அவன் உருவாகிட்டான், பப்பட் மாஸ்டர் சொல்கிறான் நான் தான் உருவாக்கப்பட்டேன், நிறைய சி ஆஃப் டேட்டா கடல் போல் இவனுக்கு கிரியேட் தான் பண்ணுறாங்க. பட் என்னன்னா என்லெஸ்ஸான டேட்டா இருக்கனால அவனுக்கு வந்து ஒரு கான்சியஸ்னஸ் வந்துடுது. இப்போ கோஸ்ட் இன் த செல் நம்ம குசானாக்கி இருக்கால, அவ எப்படியாப்பட்ட பர்சன்னா ஹியூமனோட கான்சியஸ்னஸை ஒரு செல்லில் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. பட் இவன் இப்படி கிடையாது, ஏஐ மாதிரி வச்சுக்கவே. இவன் வந்து இவனை கிரியேட் பண்ணுறாங்க, பட் இவனுக்கு வந்து ஹியூமன் மாதிரியான கான்சியஸ்னஸ் வந்து வருது. ஆமாம், அப்போ அவ்வளோதான். இவனை வச்சு ஒரு சில வேலையெல்லாம் பண்ண நினைக்கிறானுங்க. ஆமாம், இவனை வச்சு என்ன ஆக்சுவலி அது அவனுக்கு இருக்கிற புரிதல். இன்னொன்று அவனை வந்து ஆல்ரெடி உருவாக்கியிருக்காங்க அவங்க. ஏன்னா வெளியில் வந்து அந்த செக்டார் 6 வந்து எல்லா விவரங்களையும் சொல்லலை. எதுக்கு இவனை உருவாக்குனாங்கன்னா ஃபாரினில் இதே மாதிரியான டீம் இருக்கும் இல்லையா, ஐ மீன் லைக் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இருக்கும்ல, அவங்களுக்குள்ள அவங்களுடைய அந்த சிஸ்டம்குள்ளே ஹேக் பண்ணிட்டு போகிறதுக்காக தான் இவனை உருவாக்கியிருக்காங்க. பட் அதுக்கு வந்து என்னதான் மனுஷனுடைய என்ன சொல்கிறது, மனுஷனுடைய மெமரிஸ் எல்லாம் இன்ஹெரிட் பண்ணிட்டாலும் அது மனுஷனை ஆக முடியல அப்படின்ற ஒரு இதில் இருக்குது. பப்பட் மாஸ்டர் வந்து ஒரு செடி இருக்கட்டும். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம நார்மலாக பேசிகிட்டு இருக்கதான் ஏஐக்கு வந்து தனியாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டா என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அது யோசிக்க ஆரம்பிச்சிட்டா உண்மையிலேயே அது ஹியூமனா அப்படிங்கிறதா ஒரு கொஸ்டின். ஆமாம், ஓகே, அது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம குசானாகியை பற்றி பேசுவோம். குசானாகி வந்து அவளுக்கு வந்து ஹியூமனோட கான்சியஸ்னஸ் இருந்தாலும் அவளுமே ஃபுல் ஹியூமனாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஆமாம் ஆமாம், அவள் வந்து எப்படின்னா இப்போ வந்து அவங்க வந்து தனியாக ஒரு டைம் வந்து இந்த சார்ஜ் பண்ணுறப்போ டேட்டா கலெக்ட் பண்ணுறப்போ அவங்க வந்து அதுலேருந்து வெளில இருப்பாங்க, எம்டியாக இருப்பாங்க சம்டைம்ஸு. ஸோ எனக்கு அது ஹியூமனா இல்லையான்றதை பற்றி ஒரு குழப்பம் இல்லை. எனக்கு பேசிக்காக லைஃப்னா என்னன்ற கொஸ்டின்லேருந்தே எல்லாம் ஒரு இதுவாகிடுது. ஏன்னா உயிர்ன்றது நமக்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் எல்லாருக்கும் இருக்குது. என்ன சொல்கிறது, ஆனால் நம்ம மனுஷங்க யாருன்றதுக்கு அவங்க டெஃபினேஷன் என்ன கொடுப்பான்னா மெமரிஸ் தான். நம்ம நினைவுகளை வச்சுருக்கோம், மற்றவங்களுடைய மெமரி கண்டுபிடிப்புகள்லேருந்து அறிவை எடுத்துக்கிறோம், நம்மளை மேம்படுத்திக்கிட்டே வரும். மனுஷன் நம்ம இப்படி தான் பெருகிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தை பல ஜென்ரேஷனாக ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த மனுஷங்கன்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஸ்கில்ஸ் செட் எல்லாமே அந்த சைபார்க் ரோபோஸுக்கு ஏஐக்கெல்லாம் அதிக அளவில் இருக்குது, இன்னும் எஃபிஷியண்ட்டாக இன்னும் வேகமாக. அப்போ ஆமாம், அவங்க மனுஷனான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு ஆன்சர் யாருக்கிட்டேயுமே கிடையாது. அதுதான் பேசிக் கொஸ்டின். எனக்கு வந்து இந்த ஒரு படத்தை எடுத்து பார்த்துட்டு இதுக்கு என்னடா இப்போ ஹியூமனுக்கான ஒரு ஒரு சிலதெல்லாம் வந்து என்னதான் இருந்தாலும் அதுக்கு இருக்காது. இப்போது நீ குசானாகியை பார்த்துருப்ப, இவ வந்து கொஞ்சம் ஹியூமன் தன்மை அதிகமாக இருக்க ஒரு சைபா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போது அவள் வெளில வர்றப்போ ஒரு ஷாப்பிங்கை பார்க்குறப்போ ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்கும். ஓகேவா, அவள் வந்து ஸ்விம் பண்ணுவா. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, அவர் ஃபிலாசபிக்கலான ஒரு தேடலுக்குள்ளே போகிறாள். ஆமாம் ஆமாம், அதுதான் தேடல் தான். தேடலுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீ நமக்கு வந்து ஒரு பதில் இல்லைன்ற அதுக்கு அவன் ஹியூமனாக இல்லையான்னு கேட்டு இல்லை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இல்லைன்னு அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம மெமரி வச்சுருக்கோம், அவங்களும் மெமரி தான் வச்சுருக்காங்க. ஆனால் உயிர் இருக்குது, மூச்சு விட முடியுது. நம்ம வந்து இப்படியே நேச்சுரல் வழியாக வந்தவங்க அந்த மாதிரி சொல்கிறது வந்து அந்த பாயிண்ட் அங்கே எடுபடாதான்றது வந்து கேள்விக்குரியது. அது இன்னும் பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கு. அதான் அந்த ஃபிலாசபி. இல்லை, இப்போ என்ன சொல்லலாம்னா, நான் ட்ரிங்க் பண்ணுறேன், பட் இதுக்கான அந்த உணர்ச்சியை வந்து எனக்கு தேவைப்படுறப்ப நான் கலெக்ட் பண்ணி ஆமாம் ஃபீல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆமாம், முடியுது. எனக்கு இதில் நிறைய கேள்வி இருக்குது. இதுக்கு சொல்லப்போனால் இந்த ஒரு ஒர்க்கு மட்டும் இல்லை, இதோடைய ஆதி ஒர்க்கான ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ராங்கென்ஸ்டைன் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியாது, எனக்கு ரொம்ப பிடிச்ச நாவல். மேரி ஷெல்லி எழுதுனது. அது என்னென்னா ஒரு ஃபிலாசபிக்கல் தாட்லேருந்து உருவான ஒரு நாவல் தான். அதாவது ஒரு மனுஷன் இன்னொரு உயிரை உருவாக்குறான். ஓகேவா, உயிரை உருவாக்குறான். அது என்னென்னா அவன் சும்மா உருவாக்க மாட்டான். ஒரு 6 அடி ஒரு 8 அடி நீளமுள்ள ஒரு மனுஷன் அவனுடைய உடலை எதுலேருந்து தயாரிப்பாங்கன்னா ஒரு 6-7 பேருடைய பிணங்கள்லேருந்து தயாரிப்பான். சரியா, அவனை வந்து உயிர் உள்ள ஒரு ஆளாக மாற்றுறதுக்கு வந்து அதில் வந்து ஒரு அந்த நாவல் எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஒரு மேட்டர் இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிசிட்டியை உயிருடைய உயிரை அதில் உருவாக்கலான்ற மாதிரி அப்போ ஒரு டெக்னாலஜி. நான் அந்த நாவல் உருவாக்கின பின்னணியெல்லாம் படித்தேன். அப்போ வந்து மேரி ஷெல்லி அவங்களுடைய ஹஸ்பண்ட், அவர் பேரை மறந்துட்டேன், பட் ஹீ இஸ் த ஆதர் ஆஃப் வேம்பயர் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஸ்டோரி அவர் எழுதுனது தான். அப்புறம் இன்னொரு ஆமாம், அது வேறு, இது பிராம் ஸ்டாக்கருடைய டிராக்குலா, இது வேறு. ஹீ இஸ் ஆல்சோ அ டாக்டர். இவங்க அப்புறம் ப்ளஸ் இன்னொரு ஆள் நம்ம பைரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவரை நம்ம
பாரதிக்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸுங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஃபிலாசபி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். ஓகேவா? அந்த ஃபிலாசபிக்கல் டிஸ்கஷனில் இந்த உயிர்னா என்ன அப்படின்ற கேள்விகள்ல இருந்தெல்லாம் வந்த இதுதான் விஷயம். அப்போது அவங்க வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டத்தில் 1818 வெளியாச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஃப்ராங்கென்ஸ்டைன்ற நாவல். இதற்கு அடிப்படையாக தோன்ற பின்னணி விஷயங்கள்லாம் அப்போ வளர்ந்த சயின்டிஃபிக் ரெவல்யூஷன். ஒன்று எலக்ட்ரிசிட்டியெல்லாம் அப்போ அப்போ எலக்ட்ரிசிட்டியை ரொம்ப அதிசயமாக பார்த்துருப்பாங்க. அதில் ரொம்ப காலம் அதுக்கு முன்னாடியே 17th சம்திங் எப்பயோ கண்டுபிடிச்சது எலக்ட்ரிசிட்டி இருக்குது. அப்புறம் எலக்ட்ரிசிட்டியை அடிப்படையாக கொண்ட கேல்வனிசம் அப்படின்னு ஒரு மேட்ரு வந்துருக்கு. கேல்வனிசம்னா என்னென்னா லைக் வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ஒரு தெரப்பியூட்டிக் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவும் பயன்படுத்தலாம், அல்லது அதை வந்து அதை உயிர் தெழுப்பக்கூடிய ஒரு உயிரை வர வைக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் கூட பண்ணலாம். அந்த கேல்வனிசத்தை அந்த டேர்ம் உருவாக காரணம் ஒருத்தர் பேர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இறந்து போன இந்த டெத் சென்டென்ஸ் கொடுத்து செத்து போனவங்கலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பாடியை கலெக்ட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி மூலமாக அவங்களுக்கு உயிர் கொடுக்க முடியுமான்னு அவர் அதில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஓகேவா? சம்டைம்ஸ் நம்ம படிச்சிருப்போம், அவங்களோட மெமரியை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது ஒரு பர்சன் கொடுத்து வர வைக்க முடியும். அதாவது இதெல்லாம் தான், இது மனுஷ உடலை வச்சு பண்ண முடியாது, இது ரோபோவை வச்சு பண்ணிக்கலான்றது நமக்கு பின்னாடி வரக்கூடிய டெக்னாலஜி. அதுக்கு அசிமோ வந்ததுலாம் அது ஒரு கற்பனை ஃபிக்ஷனாக நிறைய அவர் மாஸ்டர் பீஸாக பண்ணியிருக்காரு. அதை நம்ம டெக்னாலஜிக்கலாக இம்ப்ரூவ் பண்ணி இவ்வளோ கொண்டு வந்திருக்கோம். இப்போது என்ன கேள்வின்னா, அந்த ஃப்ராங்கென்ஸ்டைன் நாவலில் என்ன எழுப்பப்பட்டிருக்கும்னா, என்ன எழுப்பப்பட்டிருக்குன்னா, அதை உயிரை கொடுத்து எடுத்துருவாங்க. பட் அது ஒரு மான்ஸ்டராக உருவாக்கியிருப்பாங்க. அது ஒரு மான்ஸ்டர். அது இவங்க கூட அது மனுஷனாக இருந்திருந்தால் மிங்கிளாக இருக்குது. அதெல்லாம் மிங்கிலே ஆக முடியல மனுஷங்களோட. யாரும் ஏற்றுக்கல. பார்த்த உடனே அதை விரட்டி தள்ளுறாங்க. அது மனுஷனாக மான்ஸ்டராக இருக்கிறது மட்டும் காரணம் இல்லை, சட்டிலாக அது மனுஷன் கிடையாது. எனிவே நம்ம சொல்கிறது அது எப்படி ஆல்ரெடி இருக்கிறவங்க, அது உருவாக்கப்பட்டது தானே. அது எப்படி இருக்குன்னொடனே அது என்ன பண்ணுதுன்னா, அது செட்டாக ரொம்ப கஷ்டப்படுது. இந்த மனுஷங்க என்னை பார்த்து ஏன் பயப்படுறாங்க, நான் அவங்களுக்கு கூட இருக்க தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, கடைசியில் எனக்கு ஒரு பொண்ணு வேணும், அவளை எனக்கு இந்த மாதிரி உருவாக்கி கல்யாணம் பண்ணி கொடு அந்த மாதிரி கேட்குறான் கண்டுபிடிச்ச ஆள்கிட்டயே. சரியா? எனக்கு இங்கே நிறைய கேள்வி வந்துருச்சு. இதை ஒன்றை எடுத்துகிட்டு எனக்கு யோசிச்சு பார்த்தா நிறைய பேரலல் டாட்ஸ். யாருமே இதாக கன்ஃபியூஸாக தான் இருக்கும். இப்போ எனக்கு என்னன்னா, அவன் கூட குசானாய் கூட ஒருத்தன் இருப்பான். ஓகேவா? அவனும் ஒரு சைபார்க் தான். பட் அவனுக்குள்ளேயுமே ஹியூமன் தன்மை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அவ்வளோ பொண்ணாக பார்ப்பான் அவன். ஆக்சுவலாக நீ ரோபோட்டிக்காக இருக்கிறப்போ அப்படி பார்க்க வேண்டாம்ல. ஆமாம், எனக்கு ரோபோட்டிக்காக இருக்கும்போது எனக்கு என்ன பெரிய ரோபோட்டிக்காக இருக்குது. இங்கே என்ன ஒரு குழப்பம் வருதுன்னா, இது ஜஸ்ட்டு உயிர்ன்ற கேள்வி மட்டும் எழுப்பல. அந்த படைப்பில் நான் இப்போது ஃப்ராங்கென்ஸ்டைனை பேசுகிறது இதை தாண்டி போகுதுன்னெலாம் நான் நினைக்கல. ரெண்டுமே ஒரே கேள்வி தான் டிஸ்கஸ் பண்ணது. இதை பேசாமல் அதை பேச முடியாது. என்ன விஷயம்னா, இது அதை பற்றி மட்டும் பேசலை. அதாவது உயிர் இல்லாமல் மனுஷன் உருவாக்கின ஒரு உயிர் வருது, அதோடைய குழப்பங்கள் எதுன்றது மட்டும் இல்லை. இட் ஆல்சோ ஸ்பீக்ஸ் அபவுட் ஸ்லேவரி. ஒருத்தன் முதலாளி இருக்கான், அவனுக்கு கீழே ஒருத்தன் இருக்கான். இவன் இப்போ அவன் பிரேக் ஃப்ரீ ஆகணும்னு நினைக்கிறான். நான் இவனு கூட அடிமையாக இருக்க விரும்பல, எனக்கும் குழந்தை குட்டி மனைவி அப்படின்னு இருந்துட்டா நானும் ஹியூமன் மாதிரி இருக்கலாமே. அப்போ தனக்கு சுப்பீரியராக ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. ப்ளூட்டோ பேசுகிறப்ப பேசலாம் நிறையா. இல்லை இங்கே பேசணுன்றேன். ப்ளூட்டோ பேசும்போது நம்ம இதை எடுத்துன்னா பேசணும் சொல்கிறேன். இது கண்டிப்பாக இதை பாயிண்ட்டை விட்டால் இது ஒரு ஜோக்குடா. இது என்ன அதான் சொல்கிறேன். இது என்னென்னா, அப்போ அவன் தன்னுடைய சுப்பீரியர் பீயிங்ஸோடைய குவாலிட்டி, அவன் குடும்பத்தோடு வாழ்கிறான்னா நானும் குடும்பத்தோடு வாழ்வேன், அவனுக்கு ஒரு காதல் இருக்கா, எனக்கும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கல. அதுதான் இந்த குசுனாக்கி கேரக்டர் கூட மிங்கிள் ஆகிற அந்த பப்பட் மாஸ்டர் சொல்கிறான். நானும் செத்துருவேன், எனக்கு இம்மார்டாலிட்டி வேணும், மார்டாலிட்டி வேணும், நான் செத்து போகணும், நம்மளுடைய குழந்தையா நம்ம ரிப்ரொடியூஸ் பண்ணிட்டு அடுத்த காலங்களில் வாழலாம். எனக்கு என்னன்னா, இப்போ அவன் ஒரு ஏஐன்னு வச்சுக்கவே, அவன் நம்ம ஹியூமனுக்கான கான்சியஸ்னஸ் வந்துருச்சு. பட் இங்கே குசானாக்கி செலக்ட் பண்ணியிருக்கான், அவளுக்குள்ளே மெர்ஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஏன்னா அந்த செக்டார் 6ல் இருக்கவங்க அதை அழிச்சிடலான்னு ட்ரை பண்ணுவாங்க. பட் எஸ்கேப் ஆகும். அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஒரு பாடி அதுக்காக எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகுது. ஆமாம், திரும்ப அது என்ன நினைக்குதுன்னா, குசானாக்கியோட மெர்ஜ் ஆகணும்ட்டு. ஏன்னா இவளுக்கு கொஞ்சம் மனிதத்தன்மை அதிகமாக இருக்குல்ல. இப்போ அவனுக்கு இருக்க கான்சியஸ்னஸை ரியல் ஹியூமனோட பொருத்தி பார்க்க நினைக்கிறான். ஆமாம், அதாவது அவளுக்கு கொஸ்டின் இருக்குது. நான் அதாவது நான் அந்த கடலுக்கு ஆழத்தில் போயிட்டு அங்கே அந்த ஒரு பயம் வருது இல்லை, அப்போ தான் நான் மனுஷங்களுக்கு க்ளோஸாக ஃபீல் பண்ணுறேன், மனுஷங்க ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இவன் எதுக்கு அவளை சேர்றான்னா, அவளுக்கும் இதே ஃபிலாசபிக்கல்
கொஸ்டின் இருக்கு. நான் யாரு, நான் என்ன, அதாவது அவளுக்கு இருக்க சைபாக் சக்தி எல்லாம் அந்த செக்டார் கொடுக்கறது. அவங்க வேணான்னா தூக்கிடலாம். அப்போ நான் என்னன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, நான் ஒரு உயிரா, நான் எனக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா, நம்ம இல்லைங்கிறோம்ல, நீ ஒரு ரோபோன்ட்டு. அதுதான் அதோடைய மெயின் கொஸ்டின். ஏன்னா நான் ஒன்றுமே இல்லையாடா, அது கேள்வி கேட்குற கான்ஷியஸ்னஸ் வந்துருச்சு. இப்போ அதான் பிரச்சனை. இப்போ இதுவுமே அதை நினச்சா காப்பி பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். பட் அது வந்து ரியலாக இருக்காதுங்கிறதுக்காண்டி தான் இவளோட மெர்ஜாக நினைக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா முடிச்சதுமே வந்து ஒரு மாதிரி முடிச்சு இருந்திருப்பாங்க. இப்போ ஏன்னா அந்த செக்டாரில் இருக்கவங்களே வந்து அழிக்க நினைக்கிறாங்க. ஓகே, ஃபைனலாக பார்த்தா அது இப்போ குசானாக்கியும் பப்பட் மாஸ்டரும் மெர்ஜாகி ஒரு சின்ன குழந்தையில வந்து இருக்கு. அதில் வந்து இவரோட தலையை வச்சுருந்துருப்பாங்க. ஓகே, அப்படி இருக்கு. இப்போ வந்து அது உலகத்தை எப்படி பார்க்குதுங்கிறது வேற. ஆமாம், அது வந்து அதை பப்பட் மாஸ்டர் கிட்ட சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் பேசும். நம்ம அடுத்த கட்டது என்ன, அது நமக்கு தான் தெரியுமே. அதை ரிப்ரொடியூஸ் பண்ணுறது, இந்த உலகத்தை ஆக்கிரமிக்கிறது தான் அதோடைய பிளானாக இருக்கும். நமக்கு மேலே ஹியூமன்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதை ரிப்பீட் பண்ணும், சுப்பீரியர் ஆகணுன்றது தான் அதோடைய கோலாக ஆயிடுச்சு. ஏன்னா இயல்பா அதுதான் ஆகும். எனக்கு என்ன கேள்வின்னா, அது வந்து இயல்பா அப்படி தான் யோசிக்கும். ஏன்னா நம்ம பக்கத்தில் உள்ளதை பார்த்து தான் நம்ம இது பண்ணி. ஆமாம், அதே மாதிரி தான். இப்போ நம்ம மழை பெஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கோம் நிழல்ல, யாருக்குமே கீழே வெளியே போகணும்னு தோணாது. டக்குன்னு ஒருத்தன் வந்து மழை இருக்கான்னு பார்த்துட்டு வெளியே போயிடும், உடனே எல்லாரும் வெளியே போவோம்ல. ஸோ அதுதான் நம்ம மனுஷங்களை பார்த்தா அது இதுவாக வாழும். இது ஒரு வேளை நான் ஏன் இவங்க மாதிரியே இருக்கணும்னு திங்க் பண்ணிட்டு வேற மாதிரி வாழுமானோ எனக்கு ஒரு நம்ம வந்து ஒரு பவுண்டரிக்குள்ள வைக்க முடியாது. ஆமாம், இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம். அது வந்து நிறைய ஃபிலாசபி பேசுகிற மாதிரி இருக்கும் அந்த இதில். சிம்பிளாக இது நான் அந்த ஸ்லேவரி சொன்னேன், அந்த ஃபிலாசபிக்கல் கொஸ்டின் சொன்னேன், அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஒரு நம்ம அண்ணாமலையில் வர மாதிரி ஒரு கேரக்டர் வந்து சவால் போட்டுட்டு போகிறான். நான் வாழ்க்கையில் எப்படி முன்னேறேன் அப்படின்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு முன்னேறிட்டே இருக்கிறவனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஆனால் அந்த குழந்தையும் இவன் வந்து ட்ரெயின் பண்ணுறான், என்ன மாதிரி என்னுடைய பேஷனை நீ, என்னுடைய லட்சியத்தை நீ நிறைவேற்றுன்னு. ஆனால் வளர்ந்து அந்த கேரக்டர் சொல்கிறான், இல்லைப்பா எனக்கு வேறு வாழ்க்கைன்னு வேறு ஒன்று இருக்குது, உன் கூடலாம் நான் ஃபாலோ பண்ண முடியாது. அப்படி ஒன்று பிரியுது இல்லையா? அங்கே தான் ஃப்ராங்கன்ஸ்டைன், இந்த குசனாக்கி கேரக்டர்லாம் அந்த சன் மாதிரின்னு எனக்கு தோணுது. ஓகே, பரவாயில்ல. அப்படி இங்கே அண்ணாமலையோட வந்து ஜாயின் பண்ணியிருக்கா கூட வேண்டாம், கனெக்ட் பண்ண வேண்டாம். ஓகே. அதான் எனக்கு இப்போ 95ல் பண்ண அனிமேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா கூட ஸ்டன்னிங்காக இருக்குது. அதில் ஜம்ப் பண்ணி போயிட்டு இருப்பான் பாரு ஒரு சீனு. இவ வந்து வேனிசாய் அவன் நடிக்க வருவாள்ல, அந்த சீனில் வந்து சண்டை வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஆமாம், துப்பாக்கி சுடுறது. அதே மாதிரி எனக்கு வந்து இந்த ரெட்ரோ அனிமியில் இருக்க கன் ஷாட்லாம் செமையாக இருக்குது. நீ ஒரு பெரிய டேங்கை கன் ஷாட் பண்ணுறப்போ அது எந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகும்னு காட்டுறாங்க. அப்படியே உள்ளே போயிட்டு இருக்காங்க அது பாட்டுக்கும். அதே மாதிரி வந்து ட்ராக்கிங் புல்லட் யூஸ் பண்ணுவான். நம்ம இப்போ ட்ராக்கிங் ஜிபிஆர்எஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அவன் புல்லட்டில் ஷூட் பண்ணி ட்ராக் பண்ணிட்டு இருப்பான். அவ்வளோ புல்லட்டை நான் இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரியே நம்ம இப்போ பார்க்குற கூகுள் மேப்பை நான் அப்போவே அது இருக்கும், இந்த ஏரோ போட்டு அது எங்கே போய் நம்ம கூகுள் மேப்லாம் வரும் அப்போவே. ஆமாம், எப்போவுமே அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூடா இன்னொரு வருமே, அந்த இதை வச்சு தானே லொக்கேஷன் வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் காமனாக இருந்தது, இப்போ டெக்னாலஜியில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது மாதிரி இது வந்து ஒரு எப்படி ரொம்ப கம்மியான டைம் இருக்க ஒரு அனிமே மூவி தான். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுலேருந்து எவ்வளோ படம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2 டேஸாவது அந்த சவுண்ட் ட்ராக் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்டில். ஆமாம், ஓடிக்கிட்டே இருக்கும். நான் வந்து திரும்ப ரிப்பீட்டடாக கூட பார்ப்பேன். அதோட நேம் போடுறது, ஸோ அந்த ரோபோவாக எப்படி குசானாக்கி வந்து உருவாகுறாங்கிறது தான் ஃபஸ்ட்டு அந்த டைட்டில் கார்டோட வச்சுருப்பாங்க. ஸோ கரெக்டாக அந்த 01 கம்ப்யூட்டரோட லாங்குவேஜ் தானே. ஸோ அந்த இதில் க்ரீன் கலரை வந்து வச்சுருப்பாங்க. அது சூப்பராக உருவாக்கி வச்சுருப்பாங்க. அதை பார்த்தா மேட்ரிக்ஸு, அப்புறம் வந்து டார்க் சிட்டி, ஸோ எல்லாத்துக்குமே வந்து இருக்க மாதிரி இருக்கும், மெமரி ஷிஃப்ட் பண்ணிக்கிறது. ஸோ நீ பாருங்கள், பார்த்துட்டு என்னங்கிறதையும் பேசலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வேறு ஒரு எபிசோட மீட் பண்ணுறோம். பாய்.